மக்களிடமிருந்து பணத்தை வாரி சுருட்டும் அறநிலைத்துறை. மேல்மலையனூர் கோவிலில் நடக்கும் அவலங்கள். எதற்கெடுத்தாலும் பணம், கலெக்டரிடம் கூட போய் சொல்லுங்க, எங்களுக்கு கவலை இல்லை என்று தைரியமாக சொல்லும் நபர்கள். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஹேமா சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு கோவிலில் நடக்கக்கூடிய அவலங்களை பற்றி டீட்டெயில்டாக A to Z வீடியோக்களோட பதிவு பண்ண தான் இங்கே வந்திருக்கேன். இந்த அவலங்களை யாருமே பேசலை அப்படின்றதுனால நாம் இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேல்மலையனூரை பொறுத்த வரைக்கும் அங்காளம்மன் கோவில் ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே அதிகமாக அதுலேயும் முக்கியமாக இந்த அமாவாசை தினங்களில் பிரசித்தி பெற்ற இடம்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு சாமியை கூட நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிற நிலை கூட ஏற்படக்கூடிய ஒரு கோவில் தான் அந்த கோவில். அன்னைக்கு எல்லாரும் தீபம் ஏற்றி வழியாடுவாங்க. ஊஞ்சல் சேவை மிகப்பெரிய அளவில் உற்சவம் நடைபெறும். இந்த கோவிலில் எதற்கெடுத்தாலும் பணம், என்ன பண்ணாலும் பணம், எங்கே போய் என்ன பண்ணாலும் பணம்னு மக்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அப்போ அறநிலைத்துறை இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே மக்களுடைய கேள்வியாக இருக்குது. சரி, நம்ம முதல்ல இருந்து வருவோம். இப்போ நம்ம அந்த ஊருக்குள்ளே போகிறோம். நம்ம ஒரு 4 பேரோ கூட காரில் போயிட்டுருக்கோம். நம்ம டீமில் 4 பேராக கூட அந்த ஊருக்குள்ளே காருக்குள்ளே போகும்போது முதல்லையே வழிமறிக்கிறாங்க. இந்த ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஊருக்குள்ளே போகணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு, ஒரு நுழைவுச்சீட்டு காட்டுறேன். இந்த நுழைவுச்சீட்டில் இருக்கக்கூடிய இந்த 100 ரூபாய் கட்டணத்தை செலுத்தினா மட்டும்தான் உள்ளே போக முடியும்னு ஒருத்தர் மடக்கிட்டு நிற்கிறார். என்னங்க சொல்கிறீங்க, அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு எதுக்குங்க நாங்கள் 100 ரூபா கொடுக்கணும்? இல்லைங்க, நீங்கள் போனனாலே 100 ரூபா கட்டணுங்க அப்படின்றது விதின்றாங்க. சரி, ஓகே, கட்டிடுறோம், பிரச்சனை இல்லை. இது நிறைய கோவில்களில் நடக்குது. அது அந்த ஊருக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போய் சேருது. அவங்க ஏதோ டெண்டர் எடுத்துருக்கலாம், ஊரோட வளர்ச்சிக்கோ இல்லை அந்த கோவிலோட வளர்ச்சிக்கோ வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கூட ஏற்றுக்கலாம். இருந்தாலும் இந்த கோவில் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்கன்றது தெரியல. சரி, பரவாயில்ல, 100 ரூபாய். இது காருக்கு ப்ளஸ் சுமோன்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி வேனு, பஸ்ஸு அப்படின்னு வரும்போது இன்னும் காஸ்ட் அதிகமாக போகும். சரி, இதை தாண்டி நாம் அடுத்து அந்த காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணணும்ல. ஸோ பார்க்கிங்னு போகும்போது தமிழக அரசோடைய அந்த கோவில் சம்மந்தப்பட்ட பொது பார்க்கிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பேரிகேட் போட்டு எங்களை மடக்கி விடுறாங்க. இப்போ அங்கே போகும்போது போலீஸ்காரெலாம் என்ன பண்ணுறாங்க, பேரிகேட் போட்டு இதுக்குள்ளே போங்கன்னு போக சொல்கிறாங்க. நான் கேட்டேன், இங்கே போடலாமா வண்டி அப்படின்னா, போடலான்னா 200 பே பண்ணணும் அப்படின்னாங்க. ஏங்க எதுக்குங்க 200 ரூபா பே பண்ணணும் அப்படின்னா, பார்க்கிங் சார்ஜஸ்ன்னு. இது ஏர்போர்ட்டில் கூட 200 ரூபா பார்க்கிங் சார்ஜஸ் வாங்குவாங்களான்னு தெரியல. இருந்தாலும் 200 ரூபா நீங்கள் இந்த ஸ்லிப்பில் பார்க்கலாம். 200 ரூபா பார்க்கிங் சார்ஜஸ் வாங்கினாங்க. நாங்கள் ரொம்ப வாக்குவாதம் பண்ணலை. சரி, நம்ம செய்தி சேகரிக்க செஞ்சுருக்கோம், அதில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்காக அந்த 200 ரூபா கொடுத்து இதையும் வாங்கிட்டோம். அப்படி இருந்தும் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய காவலாளியை கேட்குறோம், இங்கே எங்கே பொது பார்க்கிங் எங்கே இருக்குது, அங்கே எடுத்துமே விட முடியுமா? இல்லைங்க, பொது பார்க்கிங் உள்ளே ஃபுல்லாகிடுச்சு, ஸோ போக முடியாது அது. ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும், என்ன அப்படின்னா, நாங்கள் விட்ட பார்க்கிங் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. கோவிலேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அந்த இடத்துல 200 ரூபா பார்க்கிங் சார்ஜஸ் வாங்கினாங்க. கேட்டால் தனியார் பார்க்கிங், இது என்னோடய பட்டா, பியூர் பட்டாவில் இருக்குது அப்படின்னு அந்த பின்னாடி அந்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அந்த கோவிலுக்கு எதிரில் இருக்க இந்த இடத்துல இன்னும் ஒரு நபர் அந்த இடத்துல வண்டி விடுறதுக்காக வரார். அவர் சுமோவில் வந்திருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு 100 ரூபா வெளியில் கட்டிட்டு வந்துட்டார். அவர் இந்த இடத்துல மிகப்பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. அந்த காட்சிகளை நீங்கள் இப்போது வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ, இந்த சுங்கோரி காசு எங்கிட்ட காட்டாத, இது பட்டா எங்க பீர் இடம். உன் சுங்கோரி காசு எடுத்து அங்க காட்டு. நீ போட்ட பாரு, நாங்க பில்லு போடணும். நான் தனி போட்ட மாதிரி நான் பில்லு போடுவேன். பில்லு போடுவேன். நீ சொல்றது பில் போடுங்க. நான் பில்ல போடுவேன். எங்களோட பீர் பட்டா இடம். பீர் பட்டதுல ஒரு பில் போடு. பீர் பட்டா நீ எங்க போய் கலெக்டர் போய் கம்ப்ளைன்ட் கொடு. ஒண்ணு எங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. நான் போட்டு தரேன். நிப்பாட்டு நீ நிப்பாட்டு. நிப்பாட்டு பில் போடு. நிப்பாட்டு பில் போடு. நீ காசு பில் போடு. ஆமா. ஓ, பில் போடா நீ. பில் போடாங்கடா காசு போடுங்க. இப்போ நீங்க இந்த வீடியோவில் பார்த்ததுல அவர் திரும்ப ஒரு விஷயத்த சொல்றாரு. இது பட்டா, நான் சொன்னாதான் நீங்கள் போக முடியும், இல்லைனா இங்கே வண்டியை விடக்கூடாது, வண்டி எடுத்துகிட்டு போங்க, நீ கலெக்டர்கிட்ட கூட போய் சொல்லு
என்னெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது இந்த இடத்துல அறநிலையத்துறையோட அனுமதியோடும் கலெக்டரோட அனுமதியோடும் தான் இது இயங்குதுன்னு நாம் வந்து பொருள் எடுத்துக்கலாமா அவர் சொன்னது. அதுவும் இல்லாத அவர் ஸ்லிப்பு கொடுத்துருக்காரு, நீங்கள் அந்த ஸ்லிப்பை மறுபடியும் கூட பாருங்கள். இதில் தெளிவாகவே ஒப்பந்ததாரர் அவருடைய நம்பர் எல்லாமே போட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த இடத்துல 200 ரூபா பே பண்ணிவிட்டு நாம் கோவிலுக்குள்ளே போகலான்னு நடைய ஆரம்பிக்கிறோம். சரி, கோவிலுக்குள்ளே போகலான்னு சொல்லி நாங்கள் கோவிலுக்குள்ளே என்ட்ராகும்போது 8:45 அந்த டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஈவினிங் இரவு தான், 8:45 ஆகிடுச்சு. நட சாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே வந்து பார்த்தோன்னா இந்த ஃப்ரீ லைனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. அந்த டைமு ஒரு 9 மணி இருக்கும். அந்த பொது தரிசன வழி க்ளோஸ்டு, 2 பக்கமும் க்ளோஸ்டு. அப்புறம் பொது தரிசனம் க்ளோஸ்டு, நாளை காலையில் தான் நம்ம சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப வரும்போது அங்கே ஒரு நபர் எங்களை தடுத்து நிறுத்தி என்ன பண்ணுறாரு, எத்தனை பேர் இருக்கீங்க, ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க, நாங்கள் உள்ளே கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நம்பரை நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுற பாருங்கள். இந்த கையில் 200 வச்சுக்கிட்டு ஒரு நம்பர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான். நாங்கள் ஒரு 4 பேர், நாங்கள் 100 ரூபாவை கொடுக்குறோம். ஸோ 100 ரூபா கொடுத்ததுக்கப்புறம் நல்லா கேட்டுங்க, இந்த இடத்துல பொது தரிசனத்துக்கான வழி வந்து க்ளோஸ்டு, அந்த பக்கம் யாருமே போகக்கூடாது. ஆனால் இவர் வந்து கூப்பிட்டு போகிறாரு. எங்கே கூப்பிட்டுட்டு போகிறாரு அப்படின்னா, நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸு அந்த ஸ்டார்டிங்லேயே அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரே ஒரு வழி இருக்குது உள்ளே திறந்து விடுறதுக்கு. அங்கே ஒரு நபர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ இவர் வந்து எங்களாண்ட ஒரு 400 ரூபா வாங்கினார், அதை 200 ரூபா அந்த நபராண்ட கொடுக்குறாரு. ஸோ இவர் கூப்பிட்டு வர்றதுக்கு 200 ரூபா கமிஷன், உள்ளே இருக்கிறவருக்கு 200 ரூபா. அங்கே வந்து இன்னும் கூட நிறைய பெண்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த காட்சிகளில் பார்க்கலாம். அந்த பெண்கள் கையில் எல்லாருமே 100 ரூபா 100 ரூபா 100 ரூபா பெண்கள் தங்களுடைய கைகளில் வச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, பொது தரிசனத்துக்கு அங்கே ஏற்கனவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் 100 ரூபா வரிசை ஒன்று தனியாக இருக்குது. அந்த வரிசை 10 மணி வரையும் இயங்குது. 9 மணிக்கு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மணி வரை இயங்குது. இதில் முக்கியமாக இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். என்னென்னா, இங்கே வந்து காசு வாங்கிட்டு இந்த பக்கம் விடுறாங்க. இது ரெகுலராக நடக்குது. எதனால் காசு வாங்குறாங்க, எதனால் இவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். என்னென்னா, பொது தரிசனத்தை விரைவாக தரிசனம் செய்ய ஏற்பாடுகள் இல்லை. அந்த பொது தரிசனத்தில் அப்படியே உக்காந்துட்ருக்காங்க. நீங்கள் அந்த டைமில் அந்த இடத்துல அவங்க அப்படியே உக்காந்துட்ருக்காங்க, அவங்கள மூவ் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த 100 ரூபா தரிசனம் வேகமாக மூவ் ஆகுது. இவங்க இல்லீகலாக விடுறாங்க பார்த்தீங்களா 100 ரூபா தரிசனம், அதுவுமே வேகமாக மூவ் ஆகுது. ஸோ இது ஒரு பக்கம். இதோட முடிஞ்சிருச்சா? இது வரைக்கும் இப்போ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்? ஊருக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஒரு 100, அதுக்கப்புறம் பார்க்கிங்க்கு ஒரு 200, 300 ஆயிடுச்சு. இங்கே ஒரு 100. நான் சொல்கிறது ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்னா. ஸோ மொத்தமாக சேர்க்கும்போது அவர் ஒரு 400 ரூபா வாங்கியிருக்காரு. அப்போ 400 ரூபா அப்படிங்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 700 அப்போ வந்துருச்சு. 700, இது வரைக்கும் 700 ரூபா செலவு பண்ணியாச்சு. இன்னும் நாங்கள் சாமி பார்க்கல. 700 ரூபா செலவு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கேமராவோ இல்லை எதுவுமே உள்ளே கொண்டு போக முடியாது. ஸோ ஃபோனை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இதை உள்ளே போய்ட்டு பிரகாரத்துக்குள்ளே எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளும் எடுத்தோம். உள்ளே போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து ஆஃப் பண்ணியாச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் ஆனவனே அங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கையில் அம்மனுடைய பிரசாதம் இருக்குது, இதை வாங்கினீங்க அப்படின்னா 100 ரூபா. ஜஸ்ட் அவர் என்னன்றாரு, நீங்கள் வாங்கினா காசு என்ன ஏதெல்லாம் சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே என்ட்ரான உடனே தலைமையில் கை வச்சுட்டு உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்றாரு. அவங்களாம் பேரை சொன்னவனே அந்தாங்க இதை பிடிங்க 100 ரூபா கொடுங்க அப்படின்றாரு. அவங்க வேணானோடனே அப்புறம் வற்புறுத்துனாங்க. ஒரு சிலர் வேணான்னு வந்துடுறாங்க. அடுத்து சாமி கிட்ட போனோமா, சாமி கையெழுத்து கும்பிட்றோமா, நம்ம கையில் அர்ச்சனை வாங்கிட்டு போகிறோம். ஸோ அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல 100 ரூபா கொடுத்தா தான் அர்ச்சனையே பண்ணுவாங்களாம். இது ரியலாக நடந்துச்சு. இது எந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் போய் நீங்கள் வந்து இதை டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலும், இதை சோதனை பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து லைனில் போய் பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி தேங்காய் உடைச்சி கொடுக்கணும் அப்படின்னா 100 ரூபா. சரி, நாங்கள் வந்து அதுக்கப்புறம் அங்கேயும் செலவு பண்ண விரும்பலை. அங்கேயே சாமி மட்டும் கையெழுத்து கும்பிட்டு அட்லீஸ்ட் குங்குமாவது கொடுங்கன்னு அந்த குங்குமத்தை கொடுத்தாங்க. வாங்கிக்கிட்டு நேராக வெளியில் வந்து இந்த பக்கம் அம்மனுடைய உற்சவர் சிலை இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்துக்கு வந்து அங்கே வந்து தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போய் இந்த தேங்காய் உடைச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டப்போ 20 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னங்க சொல்கிறீங்க, 20 ரூபா? சரி, தேங்காய் உடைக்கிறதுக்கு 20 ரூபா. ஏன்னா நம்ம தேங்காவே 20 ரூபா கொடுத்து தான் வாங்குறோம், அதை உடைக்கிறதுக்கு 20 ரூபா. ஆனால் அவர் உடைச்சிட்டு ஒரு அரை முடி தேங்காய் அவர் எடுத்து வச்சுட்டு தான் நமக்கு கொடுத்தாங்க. 20 ரூபாவில் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ தட்ஸ் இட். இதோட சாமி பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 800 கிட்ட நம்ம செலவு பண்ணிடுறோம். அது உள்ளே வந்து அர்ச்சனைக்கு நம்ம காசு கொடுக்கல, இந்த பிரசாதத்தை வாங்கலை.
அதெல்லாம் வாங்கியிருந்தால் 1000 ரூபா ஆயிருக்கும். ஸோ இந்த 1000 ரூபாவில் திருப்பதிக்கு பஸ் ஏறி போயிட்டு வந்தால் கூட இவ்வளோ ஆகாது. ஆனால் நம்ம ஓனாக வண்டி வச்சுக்கிட்டு டீசல் போட்டுட்டு போயிட்டு வரோம். அங்கே போய் ஆகிற செலவு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா கிட்ட வந்துருச்சு. அந்த லைனில் இருந்த ஒரு அம்மாவுடைய மனக்குமுறல் தான் ஒரு சில விஷயங்கள் பேசிச்சு. இந்த ஊருக்கு வரத்துக்கே வெறுப்பாக இருக்குப்பா, பொங்கல் வச்சுட்டு சாமியை போயிட்டு அங்கே வச்சு படைச்சி கும்பிடணும் அப்படின்னு வருவோம், அதுக்கு கூட காசு கேட்பாங்கப்பா, கற்பூரம் ஏற்றினா காசுப்பா, ஒரு எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டால் காசுப்பா, எதுக்கு எடுத்தாலும் காசுப்பா அப்படின்னு அந்த அம்மாவுடைய மனக்குமுறல். இதில் என்ன அப்படின்னா அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் தான் இந்த கோவில் இருக்குது. சரி, நம்ம அதுக்கு பின்னாடி வருவோம். இப்போது சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, வெளியில் போயிட்டு பாத்ரூம் போகணும், இல்லை மறுநாள் காலையில் ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி கேட்கணுன்னு போகிறோன்னு வச்சுங்களேன். இங்கே இதை தண்ணி வந்து இலவசமாக கிடைக்கல. ஒரு இடத்துல எங்கே நம்ம தண்ணி பிடிக்க போகிறோம்னா அது வந்து தெளிவாக போட்டிருக்கு, தமிழ்நாட்டோட சொல்கிற கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் நாங்கள் டெண்டர் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த தண்ணியை பிடிக்கணுன்னா கூட 10 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு. அது வந்து பாத்ரூம் தண்ணி தான், குடிக்கிற தண்ணி கிடையாது. பாத்ரூம் தண்ணியை பிடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த காணொலியை பாருங்கள். எல்லாம் ஒன்றும் இல்லைப்போ, இது கவர்மெண்ட்டுக்கு கிடையாதா? கவர்மெண்ட்டுக்கு கிடையாதா? துட்டு கொடுத்தா தான் தண்ணி பிடிச்சி போகணுமா? கவர்மெண்ட் தான் உங்களுக்கு துட்டு கொடுத்தாங்க. இந்த 10 ரூபா கேன் தண்ணி பிடிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டு உங்களுக்கு வந்து துட்டு கொடுக்கணும். ஏங்க ஏலம் எடுத்து வச்சுருக்கிறோம் நாங்கள். ஏலம் எடுத்து வச்சுக்கிறீங்களா? ஏலம் எடுத்து வச்சுக்கிறீங்களா கவர்மெண்ட்டு தான்? ஆமாம். இந்த ஒரு பாட்டில் தண்ணி பிடிக்கிறதுக்கு கூட 10 ரூபா. ஆமாம், கொடுக்கணும். கோயில் நிர்வாகத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். சரிங்க ஐயா. பாத்ரூம் தண்ணிக்கே 10 ரூபா. அப்போ குடிக்கிற தண்ணிக்கு எவ்வளோ வாங்குவீங்க? குடிக்கிற தண்ணி தானே அதாங்க, இல்லை குடிக்கிற தண்ணி எவ்வளோ வாங்குவீங்க? சட்டமெல்லாம் வேணாம் உனக்கு. போங்க நீங்க. சட்டமே போக பேசக்கூடாது. ஓ, கவர்மெண்ட் அதிகாரியா நீங்க? ஆமா, அதிகாரி தானே. சரிங்க ஐயா, சரி. சரிங்க ஐயா. அவர் வந்து அதுக்கு 10 ரூபாய் கேட்குறாரு, மனசாட்சி இல்லாத கேட்குறாரு. என்ன இப்படி எப்படி இந்த ஊருக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறது அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் அந்த இடத்துல இருந்து வந்தோம். இதில் நாம் தமிழக அரசையும் அறநிலையத்துறையும் பார்த்து கேட்க வேண்டிய சில கேள்விகள். இந்த கோவிலுக்கு இந்த அமாவாசை தினத்தில் வரக்கூடிய பக்தர்கள் நிறைய காணிக்கைகளை செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாத டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொடுக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு மட்டுமே ஸ்பெஷல் பஸ் நிறைய விடுவாங்க, அந்த ஊருக்கு ஸ்பெஷல் பஸ்ஸு, அது மூலமாக வருமானம் வருது. இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸில் கடையெல்லாம் கட்டி அறநிலையத்துறைக்கு வருவாய்கள் வருது. அதுபோக உண்டியலில் விழக்கூடிய காசுகள் வருமானம் தான் அறநிலையத்துறைக்கு தான் போய் சேருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வழியில் இங்கே அறநிலையத்துறைக்கு வருமானமானது ஈட்டப்படுது. அதை இந்த கோவிலுக்காக இங்கே, அதாவது இப்போ நீங்கள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் காசு வாங்கினாங்க, எங்கெங்கெல்லாம் காசு வாங்குறாங்க, ஏன் அதை வந்து அறநிலையத்துறை முறைப்படுத்த முடியல? இதை ஏன் அறநிலையத்துறையால் செயல்படுத்த முடியல? அறநிலையத்துறை நினச்சா அந்த பார்க்கிங்கை டெண்டர் விடாமல் நீங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக கொடுக்கலாம். பார்க்கிங் தானே யூஸ் பண்ணிக்கிட்டு போகணும். பார்க்கிங்க்கு 200 ரூபாய் எந்த ஊரில் எந்த கோவிலில் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. மக்களே நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த ஊரில் வாங்குறாங்கன்னு. அடுத்து அந்த கோவிலை பற்றி நம்ம போட்டுருவோம். ஆனால் இங்கே நம்ம கேட்குறது வெறும் 200 ரூபாய்க்கு பார்க்கிங் போடணும் அப்படின்னா எப்படி சாமி கும்பிட வருவாங்க? இப்போ இருக்கப்பட்டவங்க யாரோ கொடுக்குறாங்க, இல்லாதப்பட்டவங்க வராங்க. அவங்க வந்து டீசல் போகிறதுக்கு, பெட்ரோல் போகிறதுக்கு ஏதோ ஒரு காசு போட்டு யார்கிட்ட வாங்கிட்டு வராங்க, இல்லை வாடகை வாங்கணுமே எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வாடகை வாங்கணுன்னா அந்த டிரைவர் வந்து அந்த காசை வந்து பே பண்ண போகிறதில்ல. உள்ள ஒரு என்ட்ரி ஃபீஸ் ஒரு 100 ரூபா, இங்கே ஒரு 300 ரூபா. ஒரு நாளுடைய வருமானமே இன்றைக்கி இருக்கிற நிறைய குடும்பங்களில் 500 ரூபா தான் இருக்குது. அப்போ அந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடும் அப்படின்னா அவங்களாண்ட அந்த வாடகை வண்டியை வச்சுட்டு வரதே எவ்வளோ பெரிய விஷயம். ஒன்றுமே இல்லாத, தேவையே இல்லாத இந்த இடத்துல அவ்வளோ பெரிய காசு செலவாகுது. அப்போது இந்த மக்கள் மனக்குமுறலோடு தான் ஏதோ நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்குது, இஷ்ட தெய்வமாக இருக்குது, அதுவும் இல்லாத நிறைய பேருக்கு நம்பிக்கைகள் இருக்குது, இங்கே வந்தால் சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையினால் வராங்க. அவங்கள்ட்ட இந்த பணத்தை பிடுங்குற மாதிரி இது. இங்கே அந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கல்ல, அவ்வளோ ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுகிறாங்க. சரி, ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் அது அவங்க கோவில் சார், அவங்க கட்டினாங்க சார், அவங்க பண்ணுறாங்க சார் அப்படின்னு. இருக்கட்டும் சார், அவங்க கோவிலாகவே இருக்கட்டும், அவங்க கட்டினதாகவே இருக்கட்டும். அறங்காவல்துறை, அறநிலையத்துறை இதுக்கு ஒரு அறங்காவலரை போட்டிருக்கோம். அவங்க மூலமாக இதை வந்து நிர்வகிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களான்னு கேட்டுப்பட்டுக்கணும். மக்கள்கிட்ட எங்கே பிடுங்கணும்? நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரியே அவங்க கட்டின கோவிலாக கூட இருக்கட்டும்,
இன்றைக்கி திருவண்ணாமலையில் வல்லாள மகாராஜா யாரோ ஒருத்தர் கட்டிட்டு போனார்னு வச்சிங்களேன் கோவிலை, அந்த குடும்பம் மட்டும்தான் சாமி கும்பிடணுன்னு இருக்கா? இல்லை வரவங்களெலாம் ஏதாவது வசூல் பண்ணணுன்னு இருக்கா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை யார் கட்டினது? இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அப்போ கட்டினவங்க தான் சாமி கும்பிடணும், வரவங்களானது அடித்து பிடுங்கணும் அப்படின்னு ரூல்ஸே கிடையாது. அப்படிலாம் நீங்கள் மக்கள்கிட்ட அந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இன்னமும் நிறைய கூட்டங்கள் அது அந்த அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தயாராக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட சில விஷயங்கள் அந்த இடத்துல நடக்குது. இதில் நீங்கள் யாராவது இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயாவது நடந்தால் சொல்லுங்கள். நாம் அங்கே போய் அந்த களத்தோட நேரடி தகவல்களை உங்களுக்கு கொடுக்குறோம். நன்றி.